1 வருஷம் 4 மாதம் ஆகுது கட்சி தொடங்கி. என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரிசையாக சொல்லுங்கள். மாநாடு, ஓகே, பொதுக்குழு பரந்தூர் போனார், 3, கோயம்புத்தூர் போனார், மதுரை போனார், ஷூட்டிங் போனார், மொத்தம் 5. இப்போ ரீசெண்டாக ஒரு விழாவில் அரசியல் பேசலாம்னா அது கல்வி விழா, அது ஒரு வருஷம் பண்ணுறது, அதை இதில் சேர்க்காதீங்க. அது தாவக நிகழ்ச்சியில் 5 தான், அதிகபட்சம் 5. 1 வருடம் 5 மாதங்களில் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வு இது. உங்களுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்ததிலிருந்து உங்களை யார் சந்திக்கிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்போது எழுந்திருக்கிறீர்கள், என்ன சிற்றுண்டி சாப்பிடுகிறீர்கள் என்பது வரை அவர்களுக்கு தெரியும். இவர் இப்படி தான் நடந்து கொள்வார் என்பதை கண்டுபிடிது அவ்வளோ கஷ்டமா? இந்த அலாரம் கிளாக்ல இருந்து ஒரு குருவி வரும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கத்தும், திரும்ப உள்ள போயிடும்ல. லிட்டரலா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு விஜய். ஸோ இன்னைக்கு விஜய் வேலை செய்யல. கடைசி 6 மாதத்தில் மிக தீவிரமாக வேலை செய்து பாத யாத்திரை எல்லாம் நடத்தி விஜய் இந்த 20% இப்போது இருக்கக்கூடிய வாக்குகளை 20%ஆகவே வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த 20% விஜய்க்கு செல்லாமல் பார்க்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று தானே சொல்கிறார். நீங்கள் விஜய் வருவார் இல்லை வரமாட்டார், அதுக்காக நீங்கள் கம்முன்னு இருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, 180 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க, விஜயை நம்பிட்டு இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறார்.